இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மீன் ஸ்டடி சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? பையனா என்ன கோபிமா இருக்கு? பையனா பொண்ணா? கோபிமா இருக்க? கோபி லேடி கட்ட போட்ட மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, அப்படிதான் தெரியுது. உண்மையிலே எப்படி ஒரு பொண்ணு இருக்கா? ஒரு சிஸ்டரா இருக்க போகுது, சொந்தக்காரங்களா இருப்பாங்க, தூரத்து சொந்தமா இருப்பாங்க நினைக்கிறேன். அதே மாதிரி ஆண்களோட பிறப்புறுப்புல மச்சம் இருக்கு அப்படின்னாலும் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு பல பெண்களோட தொடர்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது? கன்றாவி. ஆண்களோட பிறப்புறுப்புல மச்சம் இருக்கு அப்படின்னாலும் பல பெண்களோட தொடர்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் மகன் கையில மச்சம் இருக்கு, அதுக்காக என் மகன் எடுத்துருப்பான்னு நினைச்சாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்க டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அக்கா, குமாப்பட்டி அண்ணா நல்லா இருக்காரா? ஐயோ, என்ன உளறது? யாருக்கிட்டே சரி விடுங்க. ஆல்ரெடி கடையில பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. யார்கிட்ட கேட்டாரு? இந்த ட்ரெண்ட் தான் பார்த்தேன். இவங்களும் வந்துட்டாங்க. இவங்கள மட்டும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சொல்லிக்கிறேன் மச்சி, சாரிடா உன் ஸ்டோரியை வந்து நான் பதிவு பண்ணுறதுக்கு. பட் என்னால் வந்து யார்ட்டையும் சொல்லவும் முடியல, வச்சுக்கவும் முடியல, சொல்லி தான் ஆகணும். ஏய் மச்சான், வேணாண்டா, அது மட்டும் பண்ணாரா, சொன்னா கேள்றா, வேணாண்டா. என் நண்பன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணு வந்து முஸ்லீம் பொண்ணு. இவன் என்ன பண்ணான்னா அந்த பொண்ணுக்காக பண்ணிக்கிட்டான், குஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கடைசியில் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிச்சு இவனுக்கு. இப்போ கல்யாணம் வந்து அந்த பொண்ணுக்கு இவனுக்கு நடக்கல, இவனுக்கு குஞ்சுக்கு தான் கல்யாணம் வந்துச்சு. என்ன அளவு எல்லாரும் நம்மளா அப்படிதான் டான்ஸ் ஆடும் போதே அழுதுட்டு ஆடுவோம். அதுவும் இல்லை, எங்களை பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிவு, மஞ்சள் அரைத்து பணிவு மறந்துட்டு போல பயப்படுறான். இல்ல இதுல இந்த ஆளுக்கு வீரபாண்டிய கட்டப்பம் வசனம் இந்த வீரத்தை விலைக்கு வித்தா 5 ரூபா கூட போகாது போல. உட்காருங்க. How much do you think the bill is? 20K. 35K. என்ன தின்னாங்க அப்படி? 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கும். Best dimension ever. எப்படி நல்லாதான் நின்னுட்டு இருந்தாரு. என்ன படிக்கிற வயசுல இது ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணி ஆடிக்கிறீங்க, கையில என்னடா இது? என்னடா லைட் செட் இருக்கு? எதுக்காக வச்சிருக்காங்க? எந்த ஃபங்க்ஷனுக்கு தெரியல. மார்னிங்ல சிக்கன் பிரியாணி, ஆஃப்டர்நூன்ல மட்டன் பிரியாணி, ஈவினிங்ல பீஃப் பிரியாணி, மிட் நைட்ல கூட பிரியாணி சாப்பிடுறாங்க. நம்ம எப்படி இந்த ஃபுட்டுக்கு இவ்வளோ அடிக்ட் ஆனோம்? பிடிச்சிருக்கு, ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு எதுக்கு எப்படி மாட்டிச்சா? எப்படி அதுக்குள்ள மாட்டிச்சு? இது ரொம்ப பாவம்பா மாப்ள, இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. இருக்காரு. மணி மாட்டிக்கிச்சியா? திருட்டு நாயின்னு திட்டுறாரு.
இதே வந்து ஃபீமேல் யாராவது வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா செல்லோன்னு கொஞ்சறாரு. ஏன் இந்த பாகுபாடுன்னு கேட்குறாங்க. இல்ல அதாவது பெண்கள் வந்து பொண்ணை பார்த்தோன்னு வாய் அடிக்கிறேன். உங்க அப்பன நீயும் ஒரே மாதிரி தான். மரியாதை மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? வண்டி சேல்ஸ் வண்டியை பார்த்துக்கோங்கண்ணா. டிஎன் பார்த்து சென்னை வண்டி பார்த்துக்கோங்க. இது வண்டியாடா, இது இதெல்லாம் கண்டாய் சர்வீஸ் பண்ண இது. முடியாது. சமாதி வேணா பண்ணலாம், போய் புதைச்சு பால் ஊத்து. ஓஹோ குடிச்சிட்டாரா? பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு ஐயோ போச்சு, உளுந்துட பறக்க போறாரு. போச்சு போச்சு போச்சு. அதுக்கு முட்டை முறுக்கு போறாரு. நந்தினி எட்டு போடுற வீடியோ கிராஸாவா கிராஸாவா லெஃப்ட் திருப்புமா திருப்புடா திருப்பு ஆக்ட்ரஸ் ஏதோ ஓட்டுறாங்க போல இருக்கு. குடு கிராஸாவா கிராஸா அப்படியே போயிடுவாங்க. நம்ம வட சென்னை இருக்கிற குணா நான் பார்த்துக்கிறோம். 2 வாரம் பேசுகிறேன். குணா இல்லைண்ணா தப்பா சொல்லிட்டீங்க. செந்தில் இப்படி பேசுனேன்னு தெரிஞ்சது ஒருத்த துண்டு போடுவாங்க. முதல்ல இந்த தரதலைங்களோட சுத்துறதை விட்டுடு. எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? என்ன சிமெண்டியா? கார்ல இருந்து கொட்டிட்டு இருக்கு. எதுக்குடா இது? நான் நினைச்சா மறுபடியும் அந்த வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். ஆனா அந்த வாழ்க்கையை நான் பார்த்து ஜெயிலுக்கு தான். ஒரிஜினல் கத்தியை வச்சு இப்படிங்கிறியே. ஜெயிலுக்கு போயிடுவாடா. என்னடா வயசு என்ன ஆகுது? காலேஜ் தானே படிச்சுக்கிருக்க. காலேஜ் படிக்க எது கத்தி? ரீல்ஸ் சினிமாவில் வச்சு ஏதாவது சீனை பார்த்துட்டு அதே மாதிரி ரீல்ஸ் பண்ணி அப்படி போறதுல ஒரு கெத்து. வழங்காம போயிடுவேன், நாசமா போயிடுவேன், உருப்படாம போயிடுவேன். அவரே பார்த்துட்டு இருக்காரு. விரலுக்கேத்த வீக்கம் செம்மையா இருக்கும். ரீவாட்ச் வேல்யூ ஆமா, சூப்பரா இருக்கும் படம். உட்காந்துரும். நல்லா இருக்கும். தொல்லையே இருக்காது. ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டல் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த வண்டியில இரு இல்ல புதைச்சிருவேன். ஏய், ஒரு தாத்தா படுத்திருக்காருடா. என்ன ஆச்சுன்னு பாருங்க. God, if you like me, ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. just send me lightning. Don't send. I've never vaped in my life, I swear. Hey, may Zeus himself strike me down if I'm lying. சொன்ன மாதிரி நடக்குது. Didn't strike me though. செத்துட்டானா? தலையில அடிச்சிருச்சு ஸ்ட்ரைக் மீ நவுன்னு. மகனே இந்த பாரு நீ ஆகணும் பாக்கு மகனும் இங்க எந்த ஷோ? அது இதுதா எங்க மாமா பையன். பாக்கலையே இது. அந்த மாமா பையன் அப்புறம் எந்த மாமா பையன்? போச்சு எல்லாம் போன உடையுதுங்க போல. ஆனா இன்னொரு தடவை பண்ணா அவ்வளவு உடைச்சு. பூம்பு நல்லா இருந்துச்சு. ஆனா ஒருத்தருக்கு சேர்ல எப்படி எப்படி மாட்டுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் ஃப்ரெண்டு சுண்ணத் கல்யாணம் அது இல்ல பாவம் ஆண்டி உன்னை நம்பி சொல்லி போச்சு. அதவே இல்ல சொல்லிட்டாரு. அது இல்லாம ஒருத்தர் 2 பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அங்க ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா அது இதெல்லாம் இன்னும் மோசமா இப்படி பண்ண போய் தான் எல்லாத்தையும் தூக்கி பேன்ல தூக்கி போடுறேன். ஆமா அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டி ஒருத்தவங்க பாட்டியா தாத்தாவான்னு தெரியல. அது ரொம்ப வயசு அங்க உட்காந்து வாயை பொழந்திருக்காங்க. இருக்கா எனக்கு தெரியல. ரொம்படிக்கு இது அது சின்ன பையனால தெரியல. அவனுக்கு தெரியல அது என்னன்னு. எந்த இடத்துல பொண்ணுன்னு இருக்குல்ல வீட்டுல போட்டு பொழந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தாங்கன்னா. நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.